2-3 இயர்ஸாக இந்த ஸ்பாட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட்டு. ஏன் வரேன், எதுக்கு வரேன் எனக்கு சத்தியமாக தெரியாது. சிங்கப்பூர், மலேசியாலாம் போயிருந்தப்ப இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கான்செப்ட் வந்து நம்ம ஊரில் வந்து இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அர்பன் ஸ்கொயர்னு இப்போ இருக்க அந்த கத்திப்பரா கட்டுறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்க மேரியன் ஸ்கூலில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போலாம் நான் பஸ்ஸை பிடிச்சி 2 பஸ்ஸை 3 பஸ்ஸை பிடிச்சி நான் ஸ்கூல் போகிறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா நான் குன்றத்தூர்லேருந்து வரணும். ஏன் இந்த ஸ்கூலில் என்ன சேர்த்தாங்க, எதுக்கு ஆறாலேயே நான் ஃப்ரெண்ட்ஸு சேர்த்தாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எத்தனை சேர்த்துறாங்க. ஆனால் அது மூலியமா நிறைய நல்லதெல்லாம் நடந்திருக்கு. மீட் அப் ஸ்பாட்னு இருக்கும்ல, ஈவினிங்லாம் எல்லாரும் உட்காந்து பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அது வந்து மோஸ்ட்டாக ஏதாவது ஒரு டீ கடை தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதி தேட்டரு வந்து பரங்கிமலை ஜோதி வந்து வேற பேர்ல இருந்து ஜோதி தேட்டரை ரெனோவேட் பண்ணி, அந்த ரெனோவேட் பண்றதுனால அங்க போனா தப்புன்ற மாதிரி ஒரு பேரை வந்து அப்புறம் அதுக்கப்புறம் எதிர்க்கு அங்கெல்லாம் 2-3 டீ கடை வந்து அதை வந்து ஒரு அட்டி ஸ்பாட்டா மாத்தி அப்புறமா தான் எங்களுக்கு நல்ல இடம் கிடைச்சது உட்காந்து பேசுறதுக்குன்னு சொல்லி. மோஸ்டா அந்த சர்ச்சு சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏறுறப்ப இருக்க அந்த படிக்கேட்ல தான் நாங்கள் உட்கார்றது. இல்லை பேட்ரிக்ஸ் சர்ச் இருக்கும், பேட்ரிக்ஸ் சர்ச்சோட என்ட்ரன்ஸ்ல உட்காந்து பேசுறது வழக்கமா இருந்துச்சு. அப்போ இந்த இடத்த பாக்குறப்பெல்லாம் இந்த மாதிரி இடம் தான் நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் காலேஜ் படிக்கிறப்ப கூட வந்திருக்கலாமேன்ற மாதிரி இருக்கும். அதனால இங்க ஏன் வரேன், எதுக்கு வரேன்னே தெரியாது. 10 மணிக்கு வீட்டுக்கு போனா கூட சரி ஓகே வீட்டில் கூப்பிட்டுக்கிட்டு சும்மா ஏதாவது சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரேன். எங்கேயோ போக வேண்டியதாக இருக்கும். போகிறது வந்து மவுண்ட் ரோடில் இருக்க சார்மினார் டீக்கு போகிறதா இருக்கும், இல்லை அண்ணா நகர் சைடு போகிறதா இருக்கும். எங்கன்னா போகிறதுக்கு இப்படி வந்து இது உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த 3-4 வருஷத்தில் ஒரு 300 வாட்டி பார்த்துருவோம் நினைக்கிறேன். வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் சும்மா போறப்பெல்லாம் வர்றதுன்ற மாதிரி. ஆனாலும் புதுசா எந்த கடையும் வரல, ஆனாலும் வர்றது அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்டு அது ஏதோ ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது. இங்க வந்தா நான் வாங்குறது ஒரு கடையில பாப்கார்ன் தவிர எதுவுமே வாங்கி சாப்பிட்டதே இல்லை. வந்திருக்கோம் அர்பன் ஸ்கொயருக்கு தான் வந்திருக்கோம். போயிட்டு ஆஸ் யூஷுவல் நான் வாங்குற அந்த பாப்கார்னை வாங்கிட்டு சாப்பிடுவோம், அவ்வளோதான். அந்த பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன். அந்த பாப்கார்ன் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பாப்கார்ன் வந்து எனக்கு சென்னையில் ஏன்னா மோஸ்ட் ஃபேவரட். ஸோ வந்தால் ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இவங்க சாப்பிட்றலாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் கொடுக்குது. ஆனால் இங்கே வந்தப்புறம் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்கே 200 ரூபாய்க்கு ஒரு புக் ஸ்டால் ஒன்று இருக்குது. அந்த புக்ஸில் நான் ஒரு 200 புக்கை வாங்கி நான் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கிஃப்டாகவும் கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, அர்பன் ஸ்கொயரில் கிடைக்கிற டாம் கார்ன் அப்படின்ற பாப்கார்ன் கடை. ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸில் நான் அடிக்ட் ஆன ஒரு ஃபுட்டுன்னு சொன்னால் இந்த பாப்கார்ன். இந்த பாப்கார்ன் அவ்வளோ நல்லா இருக்குமா, இல்லை பாப்கார்னுக்குள்ளே எவனா அடிக்ட் ஆவானான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நல்லா பட்டரை போட்டு ஒரு பாதியை சாப்பிட்டு உட்காந்து அப்படியே பாதி சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் சீசனிங்லாம் எடுத்து இங்கே 5 ஃப்ளேவர் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்றப்ப ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படியே வேடிக்கை பார்த்தோன்னே பாப்கார்ன் வந்து ஒன்று ஒன்றா சாப்பிட்றப்ப அந்த ஃபீல் இருக்குது. அதுக்கு இந்த பாப்கார்ன் வந்து 100 மடங்கு பரவாயில்ல. 80 ரூபா பாப்கார்னு அவனுக்கு விற்கிற அந்த 450 ரூபா 600 ரூபான்னு காம்போன்னு ஒன்று போட்டு விற்கிறாங்க பாருங்க, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஃபஸ்ட்டு பாப்கார்ன் சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்ட பாப்கார்ன்லாம் வந்து 2 ரூபா இல்லை 5 ரூபா. எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க குட்டி பாப்கார்ன் மிஷின் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதை பேக் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. அதுவே அவ்வளோ நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் பாப்கார்ன் வந்து ஒரு 10,000 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க மனிதர்கள்ன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அவ்வளோ வருஷமாக இருக்க ஒரு ஃபுட்டு. அதனால் இந்த ஃபைபர் ரிச் ஃபுட்டு ஒரு 4-5 வாட்டி 6 பேக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன், நீ ஏதாவது வந்து மாற்றி சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு அப்போ என்னோட மாஸ்டர் சொன்னது வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்க, உனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது, கிரேவிங்காக இருக்குன்னா பாப்கார்ன் சாப்பிட்டுக்க. சால்டட் பாப்கார்ன், நோ பட்டர், நோ இது சீசனிங்லாம் இல்லாமல் வெறும் சால்டட் பாப்கார்ன் சாப்பிட்டுக்க. அப்போது அதாவது காஞ்சி போயிருப்போம் நம்ம வந்து ஒரு 6 பேக்ஸ் வச்சு இருக்கணும்னா, அப்போ அதுவே ஒரு பெரிய டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரிக்ட்லி நோ சுகர், ஸ்ட்ரிக்ட்லி நோ ஜங்க்ன்ற ஒரு டயட், நோ கார்பனேட்டட் அந்த மாதிரிலாம் இருக்கப்போ அப்போலேருந்தே எனக்கு பாப்கார்ன் வந்து ஒரு ஃபேவரெட்டு. இந்த ரெகுலராக பாப்கார்ன் சாப்பிட்ற ஆள் இல்லை, ஆனால் பாப்கார்ன் எனக்கு பிடிக்கும். பாப்கார்ன் எப்படி பிடிக்கும்னு சொல்லணும்னா, முதல்ல ஆயுத பூஜைக்கு வந்து அந்த இது கொடுப்பாங்களே, பொரி கொடுப்பாங்களே, அந்த பொரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பொரியை நான் டெய்லி சாப்பிடுவேனான்னு கேட்டால் கொடுத்தா சாப்பிடுவேன். ஆனால் பொரி நம்மளுக்கு டெய்லி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. சாப்பிட்றது நிறைய சாப்பாடு இருக்குல்ல, நம்ம டெய்லி பொரியை உட்காந்து சாப்பிடணும். அந்த மாதிரி
பாப்கார்ன் வந்து சாப்பிட பிடிக்கும். அதில் நிறைய ஃப்ளேவர்ஸும் வரும். அதான் கோல்டன் டிலைட் வரும், கோல்டன் டிலைட்லேயே பெப்பர் வரும், பட்டர் ஓவர்லோடு வரும், கோல்டன் பட்டர் வரும். இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் நான் வந்து வாங்கி ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணியிருக்கேன். கிரேவிங்ஸ் வந்து ஒரு ஃபுட்டை தேடி போய் சாப்பிட்றது ஒன்று இல்லை, ஆனால் பார்த்தா சாப்பிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த பாப்கார்ன் சாப்பிட்றேன்.